தேவன் எனக்கு பெரிய கிருமைக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நாட்களை கண்களை முடிச்சு செவிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிக்க வந்த தேவனே உங்க ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டெடுத்த தேவனே உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, உனக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உனக்கு நன்றி. உடைய வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. பேசுங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கற்பைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசும். மக்கள் மத்தியில கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையிலே சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை எடுத்திருக்கிறேன். 15ஆம் சங்கீதத்துல அதுல 5 வசனம் தான் இருக்கு. அந்த 5 வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யார் போவாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குது. 1ஆம் வசனத்துல கர்த்தாவே யார் உன்னுடைய கூட இருந்து தங்குவான், யார் உன்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப கேட்கிறது தாவீதின் சங்கீதம். தாவீது ஆண்டவரோடு ரொம்ப நல்ல பேசுறவர், ரொம்ப நெருக்கமா பேசுவாரு. அப்படியே நெருக்கம்னு கேட்டா 2 அதிகாரத்துல போட்டிருக்கோம். 51ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் பாவ அறிக்கைகளை செய்கிறாரு. அதுல ஆண்டவர் செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவர் சுத்த சொல்வாரு, நீ நொறுக்கின எலும்புகள் கலிகூற பண்ணும் ஆண்டவரே சொல்வாரு. உடைய ஈசோப்பினால் உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க ஆண்டவரே சொல்வாரு. ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க ஈசப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதேங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்கிட்ட பேசுற மாதிரி அவர் ஆண்டவர்கிட்ட பேசுவாரு. அதிகாரமும் எல்லா அதிகாரமும் அப்படிதான் இருக்கும். முக்கியமான மட்டும் நினைச்சோம். 139ஆம் சங்கீதத்துல போட்டிருக்கோம். 139ஆம் சங்கீதத்திலையும் ஃபுல்லா 1ல இருந்து அந்த கடைசி வசனம் வரைக்குமே ஆண்டவரோடு பேசுறதா. நான் உனக்கு மறைவாக எங்க போவேன் ஆண்டவரே, நீ முற்புறத்திலே பின்புறத்திலே நெருக்கி ஏறுகிறீரு ஆண்டவர், நீ பாதத்துல படுத்துட்டு அங்கே நீ இருப்பீரு ஆண்டவர், என்னுடைய நினைவுகளை நீ தூரத்துல இருந்து அறிகிறீங்க அப்படின்னு 139ஆம் சங்கீதத்துல போட்டிருப்பாங்க. என் தாயின் கருவில என்ன உருவாகிறதுக்கு முன்பாகவே என் கருவை உண்மது கண்கள் கண்டது அப்படின்னு நிறைய வசனம் சொல்லியிருப்பாங்க. மறைவன் எங்கேயுமே போக முடியாது. அதனால வேதனை உண்டாகும் வழியில் இடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு தாவீது சொல்லியிருப்பாரு. தாவீது எழுதுறது சங்கீதம் 100 இதுல எழுதியிருக்காங்க. ஒரு 70ஆம் சங்கீதம் வரைக்கும் தாவீது எழுதுற மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்புறம் உடனே வெளியே வேற ஒரு பரிசுத்தவான்கள் எழுதியிருப்பாங்க. அதனால கத்தலிட்டு அவன் கேட்பாரு, தாவீது கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்ப உத்தமமாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்பதான் அவங்கதான் அப்படி மனதார சத்தியத்தை பேசுறாங்கல்ல, அவங்கதான் நித்திய ராஜ்யத்துல போக முடியும். உத்தமமா நடக்கணும், நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும். அப்போ சத்தியத்தை பைபிள் தான் வசனம் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்மளை விடுதலை ஆக்க முடியும். இந்த சத்தியத்தை தான் நம்ம அறியணும். அப்போ இந்த சத்தியத்தை தான் சொல்லணும். இதுல யார் உன்னுடைய பருவத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு போட்டுட்டா அவங்க யாரு வாசம் பண்ணுவாங்க, யார் பரலோகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற வாக்கியம் தான் இதுல இருக்கு, பட்டியல இருக்குது. இப்போ உத்தமமாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவன் தானே ஒண்ணு. அவள் தன் நாவினா யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, புறம்புற கூடாது சொல்றாங்க. 3ஆம் வசனம், அவள் தன் நாவினால் புறம்புறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். தன் தோழனுக்கு வருகிற அந்த நிந்தையான பேச்சையும் நம்ம எடுக்கவே மாட்டான். இப்போ உள்ள காலத்துல அப்படியா, சின்ன பிரச்சனைனா ஊரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்லாத காரியத்தை பலது மாதிரி ஊதி உடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வருது. அதனால தேவ பிள்ளைகளாகிய நம்ம வசனம் கூறுது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவான். ஆணையிட்டதே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறா இருக்கிறான்.
ஆணையிட்டதுல நான் இப்படி செய்யணும், கரெக்டா அந்த ஊழியத்தை செய்யணும், இல்லை நான் அந்த காரியத்தை உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆணையிட்ட தவறே வரலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வாக்குறுதி கொடுத்துக்க அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டா இருப்பானா. அதான் நீதியாய் நடப்பான். கட்டுடி பிள்ளைகளை நீங்களும் நீதியாய் உண்மையாய் நினைச்சு ஆண்டவருக்குனால நடக்கும் போது ஆண்டவர் நினைச்சுவாரு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உண்மையை விரும்புகிற தேவன், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் வேதம் கூறுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையா நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இங்கே தந்து பரலோகராஜ்யத்துக்கு நினைச்சுவாரா கூட்டிட்டு போவாரு. அதனால நாவினால் புறம் கூறக்கூடாதான். நாவனால அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாதான், புறம் கூறக்கூடாதான். புறம் கூறினா அவங்க பரலோகத்தை வச்சு போக முடியாதுதான் பைபிள்ல போட்டிருக்குது. அப்போ அடுத்தவங்களை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசிருந்தா ஆண்டவே பேசிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இப்படிலாம் பேசிருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, ஒரு நாள் என்ன அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இறங்குவார். கெஞ்சி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பழைய காலத்துலாம் பார்த்தாச்சுன்னா இசைக்கியாவுடைய பையன் விற்கிறதுலாம் தோப்புல கட்டி வச்சு ரொம்ப பண்ணிட்டு இருப்பான் மனாசே. அப்ப அவன் ரொம்ப இது பண்ணி கட்டிக்கிட்டு ஆண்டுக்கு விரோதமான காரியம் செஞ்சிருப்பான். அவனுக்கு வழி நிறைய துன்பங்கள் வரும், நிறைய பாடுகள் வரும். அவனுக்கு அப்ப வரும்போது அவன் ஆண்டர் சமத்துல கெஞ்சி கேட்டானா, நான் செய்ய தவறுதான் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சும் போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வச்சிருந்தாங்க. ஏசப்பா ஆண்டவர் இதா அவனுக்கு விடுதலை கொடுத்தாரா, அவர் மறுபடியும் ராஜாவாக்குனாரா, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அதே மாதிரி நீங்களும் விடுதலை பெற முடியாத ஒரு மனிது, நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டேன், நான் எனக்கு விடுதலையே இல்லையா மீட்பே இல்லையா அப்படின்னு கேட்டா மீட்பு உண்டு. ஆண்டர் சமத்தில் கெஞ்சி நில்லுங்க, கெஞ்சி நில்லுங்க. ஆண்டர் சமத்தில் கெஞ்சி நிற்கும் போது கர்த்தர் இணைச்சு வர காரியத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாரு. ஆனா தேவனி பிள்ளைகளை நீங்க நம்மளை ஆண்டவர் இணைச்சுட ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாரு. ஒரு அன்பு நம்ம அதனால அடுத்தவங்க கூட புறப்புறப்படி பாதுகாக்கிறாரு. நாம் உத்தமமாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறது தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயலமே சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தெளிப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணுகிறான், கர்த்தர் பயப்படுறவங்களும் கனம் பண்றான். ஆணையத்துல நஷ்டம் வந்தாலும் அதை தவறாம இருக்கிறான். அந்த வசனம் இன்னொரு வசனம் என்ன வசனம் முக்கியமா போட்டுக்கலாம், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அவருடைய தன் பணத்தை ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்றாங்க, வட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களும் தேவனுக்கு ஆட்சியத்துல கர்த்தருடைய பருவத்துக்கு வச்சு இப்படிதான் போக முடியாது சொல்லி பயப்படுறது. அதனால நீங்க ஆண்டவருக்கு எல்லா பிள்ளையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு பிள்ளைங்க ஆசீர்வாதம் குறைன்னு சொல்ல முடியாது. சில பிள்ளைகளுக்கு வெயிட்டிங் பண்ணலாம் ஆண்டவர், சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய காரியங்களுக்கு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த காரியங்கள் அவர் எதிர்பார்த்த காரியங்கள் அவங்க பிள்ளைகள் மூலமா நிறைவேறிச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி அளவில்லாம ஆசிரியர் ஆரம்பிச்சுவாரு. அதனால நீங்க இந்த பிள்ளைகளை நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப ஆசிரியர்கள் வரும்போது ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம், அனாத ஆசிரமம் இருக்கு அங்கெல்லாம் கொடுக்கலாம். நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். வட்டிக்கு கொடுத்தாச்சுன்னா சாம்பல் பைப்ல போட்டிருக்குது. வட்டிக்கு என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு சின்ன வட்டி கொடுப்பாங்க, ஒரு பெரிய படம் கொஞ்சம் கூட வட்டி கொடுத்து வாங்குவாங்க. இப்படி இருந்து கடைசி அந்த வட்டி இந்த வட்டி சொல்லி அந்த வட்டி எந்த வட்டின்னு போய் கடைசியில் செஞ்சிருவாங்க. அவங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாம அவங்க தகர்ப்பாங்க, அழுவாங்க. அந்த அழுகை கண்ணீர் எல்லாம் இவங்களதான் செய்யறாங்க. பைப் போட்டுக்கு தன் பணத்தை என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாதான். குற்றம் இல்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்யறது என்றென்றைக்கும் ஆசைக்கப்படுவதில்லை அப்படின்னு போட்டுருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, இசம பிள்ளைக்கு வட்டிக்கு கொடுக்குறான்னு பைபிள் போட்டு நிறைய போட்டுக்கலாம். அதனால கத்திரி பிள்ளைகளா நீங்க இந்த 15ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது யார் பரலோகத்துல போவான் அப்படிங்கிற வசனம் நிறைய இருக்கு. அதை வாசித்து பைபிள் அந்த 15ஆம் அதிகாரத்தை வாசித்து அதன்படி நீ கீழ்பிடிச்சிருங்க. செய்தியை கேட்குறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, ஆனா அதன்படி நடக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் நினைச்சவன என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனே என்னன்னு நான் அவர்கள் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும், வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கணும்னு பைபிள் நிறைய போட்டிருக்கு. தீர்க்க தரிசன வெளிப்படுத்தல் போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள், இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். அப்போ வசனத்துல போட்டிருக்கிறது அதை கேட்கிறவங்களும் வாசிக்கிறவங்களும் அதன்படி நடக்கிறவங்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு அடைச்சிருக்கிறாரு. நீங்க வசனத்தை வாசித்து வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து கேட்டு கீழ்படிச்சு
நீங்க நடங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. எந்த காரியத்திலையும் ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் குறைச்சி வைக்க மாட்டாரு. ஆண்டவர் அவருக்கு முன்னால உண்மையா இருக்கணும். நம்ம அனாவசியமான வார்த்தைகள் கூட பேசக்கூடாது, பைபிள்ல போட்டிருக்குது. அது மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 36 வசனம் 37 வசனத்துல போட்டிருக்குது. மனிதன் பேசுற வீணான வார்த்தைகள் நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். அவன் வார்த்தையினாலே நீதிமானா இல்ல அவன் வார்த்தையினால குற்றவாளியா என்று தீர்க்கப்படுமா? நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு கொடுத்து எவ்வளவுதான் உபவாசத்தோட ஜெபம் பண்ணி எவ்வளவுதான் ஆலயத்துக்குள்ள கிடந்தாலும் வீணான வார்த்தைகளை பேசி அழைப்பி தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே நம்ம இருந்து இந்த செல்போன் கையில ஒண்ணு கிடைச்சது மணிக்கணக்கா பேசுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னத்தான் பேசுவாங்க தெரியாது. பேசுவாங்க, அக்கா தங்கச்சிட்ட பேசுறேன், அண்ணன் தம்பிட்ட பேசுறேன் பேசுவாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு வார்த்தையில நியாயத்துக்குள்ள கணக்கு கொடுக்குமா? அதுதான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிட்டு, ஆனா வார்த்தைகள் நியாயத்திற்குள்ள கணக்கு கொடுக்கணுமா? இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவருக்காக எதை பேசி சுவிசேஷம் சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் சந்தோஷப்பட்டுவாரு. வீணான வார்த்தைகளை பேசுறவங்க நியாயத்திற்குள்ள கணக்கு கொடுக்கணும். நீ பேசுறதுனால நீங்க நீதிமானா குற்றவாளியா தீர்க்கப்படுமா? நீதிமான பரலோகத்துக்கு அனுப்பிடுவாரு. குற்றவாளினா குற்றவாளி அந்த நரகத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. நரகத்துக்கு தள்ளப்படும்போது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்ப எப்படின்னு பார்த்து யோசனை பண்ணிக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவருக்கு பயந்துதான் எந்த காரியத்தையும் பேசணும். ஏன்னா நம்ம பேசுறதுலாம் ஆண்டு கவனிச்சு கேட்கிறான்னு சொல்லி பைபிள் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை போடுது. 3ஆம் அதிகாரம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16 போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் பேசி கொண்டு இருப்பார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் அப்படி வசனத்தை போட்டிருக்கு. அப்ப நிறைய வசனம் போட்டிருக்கு, கவனித்து கேட்பார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குதான். அதனால நம்ம யாருங்கிறது அங்க எழுதப்பட்டிருக்குமா? அதனால தேவ பிள்ளைகளை நியாயத்திருப்பினால அந்த புஸ்தகத்தை விரிக்கும் போது நம்ம அந்த உலகத்துல என்னெல்லாம் பண்ணணும், அட்டூழியம் பண்ணணுங்கிறதுலாம் அங்க அந்த புஸ்தகத்துல விரிக்கப்பட்ட புஸ்தகத்துல காணப்படுவோம். அதான் தேவ பிள்ளைகளை பேசும்போது கவனமா கேட்பாராம். ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும் கத்துடி பிள்ளைகள் ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கத்துடி பிள்ளைகள்னா உலகத்தான் பிள்ளைகள் ஆங்கிலத்தை வச்சுட்டு கலக்காத பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு. அது ஆண்டவர் சம்மதிக்க மாட்டாரு. என்கிட்ட இருளோடு வெளிச்சத்துக்கு சம்மந்தம் ஏது, வெளியாளி பிள்ளைகளுக்கும் கத்துடி பிள்ளைகளுக்கும் ஐக்கியமே அப்படின்றாரு. நிறைய காரியம் வசனம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோகத்துக்கு போற பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த பாதையை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த பாதையிலிருந்து விசாரிச்சு வருவாங்க. நம்மளோட திசை திருப்புறதுனே நிறைய திட்டம் போடுவான். அதனால நீங்க கட்டுரை பிள்ளைங்களா இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஞானமுள்ள பிள்ளைங்களா இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு தான் போட்டிருக்கிறாரு. நீ வசனத்தை குறிச்சு எச்சரிக்கையா இருந்து பைபிள்ல போட்டிருக்கு. வசனத்தை வாசிச்சு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஆண்டவருக்கு விரும்புகிறது. கட்டுரை பிள்ளைகளாகி நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுப்பா, நீ நல்லவர், வல்லவர், உயர்ந்தவரப்பா, அற்புதமான கர்த்தரப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறப்பா. வார்த்தையை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. அந்த கேட்கிற ஒவ்வொரு பேரும் நல்ல மக்கா கேட்டு அதன்படி நடக்கட்டுப்பா, கீழ்பிடிச்சு நடக்கட்டுப்பா. நாம் மாத்திரம் வைக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பிரஸ்தானத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பைபிளை வாசிச்சு அதன்படி கீழ்பிடிச்சு நடக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென்.